ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹிட்டோனோமி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹியூமன் ஃப்ரூட்டு. இது ஒரு நார்மல் ஜோயன் டைப் டெவல் ஃப்ரூட்டு. இதோட யூசரு டோனி சாப்பரு. ஹிட்டோவோட மீனிங் ஜாப்பனீஸில் ஹியூமனி. ஹிட்டோனோமியை ஒருத்தர் சாப்பிட்றது மூலமாக அவங்களுக்கு ஹியூமன்ஸோட இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஹியூமன்ஸோட அந்த பண்புகள் சொல்லுவாங்களா, அது எல்லாமே கிடைக்கும். சாப்பர் பேசிக்காக ஒரு ரெயின்டியர். அவன் இந்த ஹிட்டோனோமியை சாப்பிட்டதுக்கப்புறம் ஹியூமன்ஸோட இன்டெலிஜென்ஸை கெயின் பண்ணியிருப்பான். ஹியூமன்ஸை மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பான், ஹியூமன்ஸை மாதிரி நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். குறிப்பாக ஹியூமன்ஸ் ரெயின்டியர் கம்பைனாக இருக்கக்கூடிய நிறைய ஃபார்ம்ஸாகவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருப்பான். இந்த ஃப்ரூட்டை ஒரு ஹியூமன் சாப்பிட்ருந்தானா அவனுக்கு அந்தளவுக்கு எப்படி வந்திருக்காது. ஏன்னா இந்த நார்மல் ஜோயின் ஃப்ரூட்டு பேசிக்காக மூணு ஃபார்ம் தான் கொடுக்கும். ஒன்று பேசிக் ஃபார்மு, இன்னொன்று ஹைப்ரிட் ஃபார்மு, மூணாவது வந்து அனிமல் ஃபார்மு. பட் நம்ம சோப்பர் ரம்பல் பால் மூலமாக இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏகப்பட்ட மோடிஃபிகேஷன் பண்ணியிருப்பான். ஸோ அது மூலமாக அவன் 7 விதமான டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் அப்டேட் பண்ணியிருப்பான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாக் பாயிண்ட். இதில் ரெயின்டியர் ஃபார்மில் இருப்பான். இது எதுக்கு யூஸ் ஆகுனா ஸ்பீடுக்கும் மொபிலிட்டிக்கும். ரெண்டாவது பிரெயின் பாயிண்ட். இதில் ஹியூமன் லைக் ரெயின்டியராக இருப்பான். இது மூலமாக ஒரு எனிமியோட வீக்னஸை அனலைஸ் பண்ண முடியும். மூணாவது ஹெவி பாயிண்ட். இதில் ஹியூமன் ஃபார்முக்கு மாறுவான். இது மூலமாக சைஸும் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். நாலாவது ஜம்பிங் பாயிண்ட். இது மூலமாக அவன் லெக்கோட பவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுவான். அது மூலமாக ரொம்பவே ஹைட்டாக ஜம்ப் பண்ண முடியும். அஞ்சாவது காட் பாயிண்ட். இது மூலமாக ஃப்ளஃபி ஃப்ளோர் ஃபார்முக்கு மாறுவான். இது டிஃபென்ஸுக்கு யூஸ் ஆகும். ஆறாவது ஆர்ம் பாயிண்ட். இது மூலமாக அந்த ஆர்மோட கையோட ஸ்ட்ரென்த்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணி ஃபிசிக்கல் அட்டாக்கு யூஸ் பண்ணுவான். ஏழாவது குன்ஃபு பாயிண்ட். இது எல்லாமே பேலன்ஸாக இருக்கும். பேசிக்காக க்ளோஸ் காம்பேட்டுக்கு இதை யூஸ் பண்ணுவான். இந்த ஃபார்ம் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் சாப்பர் ரொம்பவே க்யூட்டாக இருப்பான். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான ஃபார்ம் உண்டு. அந்த ஃபார்ம் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா, இந்த ஃப்ரூட்டோட அவேக்கனிங் ஃபார்ம்னு கன்சிடர் பண்ணலாம். நம்ம சாப்பர் ஒரு ஸ்பெஷல் ரம்பிள் பாலை சாப்பிட்றது மூலமாக மான்ஸ்டர் பாயிண்டை அப்ளைன் பண்ணுவான். அது இல்லாமல் ஜெயிண்ட் ஹியூமனாய்டு ரெயின்டியர் மான்ஸ்டர் ஃபார்ம் எடுப்பான். அது அவனுக்கு இம்மன்ஸான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அதை வச்சுக்கிட்டு ஜெயிண்ட் கூட ஃபைட் பண்ண முடியும், ஏசியன்ட் பீஸ்ட் கூட ஃபைட் பண்ண முடியும். பேசிக்காக இதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்துச்சு டைம் ஸ்கிப்புக்கு முன்னாடி வரைக்கும். பட் அதுக்கப்புறம் நம்ம சாப்பர் இதை மாஸ்டர் பண்ணிட்டான். இந்த ஃபார்மை நம்ம ஜோயனோட அவேக்கனிங் ஃபார்ம் கூட கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது மூலமாக சாப்பரோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டாக இருக்கட்டும், பாடி சைஸாக இருக்கட்டும், அது ஹெவியாக என்ஹான்ஸ் ஆகும். சாப்பர் ரம்பிள் பாலை யூஸ் பண்ணுறது மூலமாக அவனுக்கு டிராபேக்குமே இருக்குது. ஏன்னா ரம்பிள் பால் இல்லாமல் ஜஸ்ட் மூணு ஃபார்ம் மட்டும் தான் அவனுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதை ஓவர் யூஸ் பண்ண போஸ்ட்ல அவன் ரொம்பவே டயர்டாயிருவான். மேபி கண்ட்ரோல் கூட இழக்க வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி டைம் ஸ்கிப் அப்போ அந்த மான்ஸ்டர் பாயிண்ட் யூஸ் பண்ண போஸ்ட்ல அவனோட லைஃப் ஸ்பேனுமே ட்ரெயின் ஆகும். குறிப்பாக சா கூட வாய்ப்பு இருந்துச்சு. இந்த ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற ஜோயின் ஃப்ரூட்டை விட கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஏன்னா சாப்பர் வந்து ஒரு அனிமல். இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றது மூலமாக ஹியூமனாக மாறுறான். பேசிக்காக எல்லா ஹியூமன்ஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஜோயின் ஃப்ரூட்டை சாப்பிட்டு அனிமலாக மாறுவாங்க. பட் இந்த இடத்துல இங்கே வந்து ரிவர்ஸில் இருக்குது. நம்ம சாப்பர் அனிமல் ஃப்ரூட்டை சாப்பிட்டு ஹியூமனாக மாறுறான். ஸோ அதனால தான் இந்த ஃப்ரூட்டுமே ரொம்பவே யூனிக்கான ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. யாருக்கெல்லாம் சாப்பரை பிடிக்குமோ கீழே ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள்.